வரி கட்டாமல் அவர் எம்பிட்டு வச்சிருக்காரோ யாருக்கு தெரியும். அதனால கோடிக்கணக்கில் வச்சிருக்கிறவர் பனையூரில் பத்திரமா இருக்கிறாரு. தெருவில் நம்மள மாதிரி இறங்கி போராடுறவங்க தானே பாசிஸ்டுடைய கொடூரமான முகம் தெரியும். 5 வருஷமா ஒரு மாணவ தலைமை உமர் காலித்து உள்ளே இருக்கிறான். ஏன் ஒரு அறிக்கை விடுங்களேன். நீங்கள் தான் இந்த நாட்டுக்கு நட்டமாக நிற்க வச்சு வந்துடுற. சும்மா இவங்களேன் ஒன்றும் இல்லைங்க. பூஜை நடத்திட்டு அங்கே போய் 4 பஞ்சு டைலாக பேசிட்டு 10 பிள்ளைங்க விசில் அடிக்குங்க. 4 பிள்ளைங்க நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு இடத்த தொட்டைங்க. உறுதிமொழி எடுக்கிறாங்க பாருங்க. ஏங்க நான் கொலை காண்டாயிட்டேங்க. நல்லதுக்கு தானே எடுத்தாங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து உழைத்து வெற்றி பெறணும். யாருக்கு யார் உழைக்கிறது? விஜய் உழைச்சு கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து ஒரு பங்களாவை கட்டி ஓசரமா ஒரு கேட்டை போட்டு உள்ள வர்றதுக்கே பர்மிஷனோட உள்ள வரணும். என் பிள்ளை இன்னைக்கு தான் டிகிரி படிச்சிருக்கான். அங்க நிக்கிற அத்தனை பேர் நான் என் பிள்ளைய தான் பாக்குறேன். என் பிள்ளைங்க வயசு தான். அவன் இப்பதான் படிச்சுட்டு இருப்பான், டிகிரி படிச்சுட்டு இருப்பான். இது பண்ணுவான். அவனை கூப்பிட்டு வெயில்ல வச்சு நிக்க வச்சு சாப்பாடு இல்லாம போகலாம், தண்ணி இல்லாம போகலாம், நீ ஒண்ணுக்கு கூட போகாம நிக்கணும். அதான் நிலைமை. ஏன் நிக்கணும்? எதுக்கு நிக்கணும்? யாருக்காக நிக்கணும்?